ஏங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கினாலே பார்த்து பார்த்து வயித்தெரிச்சல் படுற கூட்டத்தோட நாம இருந்துகிட்டு இருக்கையில பைக்கை பழுது பார்க்குற இடத்துல பொண்டாட்டியை கொண்டுக்கு போய் நிப்பாட்டி வச்சா இவங்கெல்லாம் பேசவா மாட்டாங்க? சும்மா வேலையை பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஈரோட்டில் எம்காம் படித்து முடிச்சுட்டு கல்யாணம் ஆகி வந்த ஒரு பொண்ணுங்க. அவங்க வீட்டுக்காரு பைக் மெக்கானிக் கடை வச்சிருக்காரு. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுபடி வேலைக்காக கடைக்கு போயிருக்காங்க. அதாவது இந்த சாப்பாட்டு நேரத்தில் வீட்டுக்காரர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல எடுபடி வேலையெல்லாம் பார்ப்பாங்கல்ல பெண்கள், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டுக்காரு பார்க்குற வேலையில் ஈடுபாடு வந்து இவங்களும் மெக்கானிக் வேலையை கற்றுக்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பைக்கை கொண்டு வந்து இவங்கள்ட்ட நம்பி கொடுக்கறதுக்கு பயந்தவங்களே இப்போ அவங்க இருக்காங்களா, அவங்க இருந்தால் தான் என் பைக்கு நீட்டாக வேலையாகும், சீக்கிரமாக வேலை முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா அந்த பெண்ணோட உழைப்பையும் அந்த பெண்ணுக்கு அப்படியாப்பட்ட திறமை இருக்குது, இந்த திறமையை நம்ம வெளியில் கொண்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி அந்த பெண்ணுக்கான உரிமையையும் வழியையும் விட்ட அந்த பெண்ணோட கணவர் இருக்காரு பாருங்க, அவங்க ரெண்டு பேரையும் இந்த இடத்துல மனசார பாராட்டுறாங்க. நான் மட்டும் இல்லைங்க, இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு பாராட்டாமையா போயிடுவீங்க. இது போல பெண்கள்கிட்ட இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆணையும் ஆண்களுக்கு உறுதுணையா நாம எந்த வேலையா இருந்தாலும் அவங்க கூட பங்கு போட்டு பகிர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பெண்ணையும் எப்பயுமே இந்த சமூகம் பாராட்டணுங்க. சமூகம் பாராட்டுதோ இல்லையாங்க, ஆனா நம்ம சேனல்ல இந்த தம்பதியை பாராட்டாம எப்படிங்க இருக்க முடியும்? ரெண்டு பேரையும் வாழ்த்தி பாராட்டுறேங்க. நீங்களும் பாராட்ட நினைச்சா பாராட்டிட்டு போங்க.